நடிகர் கார்த்திக் 1960ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் தேதி சென்னையில் பிறந்தவர். இவரது முழு பெயர் முரளி கார்த்திகேயன் முத்துராமன். நடிகர் கார்த்திக் பிரபல பழம்பெரும் நடிகர் ஆர் முத்துராமனின் மகன் என்பது உலகமறிந்த விஷயமாகும். சினிமா பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்ததால் சிறு வயதிலிருந்தே சினிமா மீது ஆர்வம் கொண்டிருந்தார். இயக்குனர் பாரதி ராஜா தனது அழகின் ஓய்வுதிலை திரைப்படத்திற்கு ஒரு கதாநாயகனை தேடிக்கொண்டிருந்த காலம் அது. அப்போது யதார்த்தமாக ஆர் முத்துராமனை சந்தித்த போது கார்த்திக் வீட்டிற்கு வெளியே விளையாடி கொண்டிருந்தார். கார்த்திக்கின் யதார்த்தமான துடிப்பையும் அவரது தோற்றத்தையும் கண்ட பாரதி ராஜா அவரை உடனடியாக தனது படத்திற்கு கதாநாயகனாக தேர்வு செய்தார். நடிகர் கார்த்திக் முதலில் தயங்கினாலும் தன் தந்தை ஆர் முத்துராமனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடிக்க சம்மதித்தார். அதன் பிறகு இயக்குனர் பாரதி ராஜா தனது அழகில் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக முரளி கார்த்திகேயன் முத்துராமன் என்ற அவர் பெயரை கார்த்திக் என்று மாற்றினார். இந்த படத்தில் ராதாவுடன் இணைந்து நடித்த அவரது இயல்பான நடிப்பு ரசிகர்களை கவர்ந்ததோடு மிகப்பெரிய வெற்றியை தந்தது. அது மட்டுமல்லாமல் சிறந்த அறிமுகத்திற்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும் பெற்றார். அதைத் தொடர்ந்து நடிகர் கார்த்திக் பல வெற்றி படங்களில் நடித்தார். இவரது துள்ளலான நடிப்பு, காதல் காட்சிகளில் வெளிப்படுத்திய தனித்துவமான பாணி மற்றும் நகைச்சுவை உணர்வு ஆகியவை இவருக்கு நவரச நாயகன் என்ற பட்டத்தை பெற்று தந்தது. குறிப்பாக மௌனராகம் திரைப்படத்தில் உன் தலையணையை திருடவா என்ற அவரது வசனம் இளைஞர்கள் மத்தியில் அன்றைய காலகட்டத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படமானது கார்த்திக்கின் சினிமா வாழ்க்கையில் பெரிய திருப்பு முறையாக அமைந்ததோடு அவரை காதல் மற்றும் நகைச்சுவை கலந்த ஒரு புதிய பாணியில் நடிக்க வைத்தது. நடிகர் கார்த்திக்கின் கிழக்கு வாசல் படத்தின் படப்பிடிப்பின் போது ஒரு காட்சியில் மாட்டு வண்டியில் வரும்போது கார்த்திக் தவறி கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்த உடனே வலி பொறுக்க முடியாமல் அழுதும் விட்டார். ஆனால் இயக்குனர் RV உதயகுமார் அந்த காட்சியை அப்படியே படத்தில் பயன்படுத்தி கொண்டார். இது தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் என்று நடிகர் கார்த்திக் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். நடிகர் கார்த்திக் படப்பிடிப்பின் போது அனைவரோடும் கலகலப்பாகவே இருப்பார். ஆனால் சில சமயங்களில் சோகமான முகத்துடன் படப்பிடிப்பிலிருந்து வெளியேறி விடுவாராம். நடிகர் கார்த்திக் மனம் விட்டு பழகும் மனிதர் என்றாலும் அவரது உணர்ச்சிகள் கணிக்க முடியாதவையாகவே இருக்கும் என்று அவரது நட்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. நடிகர் கார்த்திக்கின் மார்க்கெட் சற்று குறைந்திருந்த காலகட்டத்தில் இயக்குனர் சுந்தர்சி உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்தின் கதையை நடிகர் கார்த்திக்கிடம் கூறியுள்ளார். இந்த படமானது முழுக்க முழுக்க நகைச்சுவை கலந்த படம் என்பதால் முதலில் நடிக்க தயங்கியுள்ளார். ஆனால் சுந்தர்சி அவரை வற்புறுத்த பிறகு ஒப்புக்கொண்டார். உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்தின் மிகப்பெரிய வெற்றி மீண்டும் அவரை முன்னணி நடிகராக நிலைநிறுத்தியது. நடிகர் கார்த்திக் நடிகை ராகினியை 1988ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இருவரும் சமர்ப்பணம் என்ற தெலுங்கு படத்தில் ஒன்றாக நடித்தனர். அப்போது ஏற்பட்ட காதல் திருமணத்தில் முடிந்தது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ராகினியின் சகோதரி ரதியை கார்த்திக் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். நடிகர் கார்த்திக் தனது திரை வாழ்க்கையில் பல சவால்களை சந்தித்த போது அவரது குடும்பம் அவருக்கு பெரும் ஆதரவாகவே இருந்தது. அவரது மகன்கள், குறிப்பாக கௌதம் கார்த்திக் நடிப்பு துறையில் நுழைந்து தந்தைக்கு பெருமை சேர்த்துள்ளார். நடிகர் கார்த்திக் தனது குடும்ப உறவுகளை மிகவும் நேசிப்பதோடு மதிக்கும் ஒரு மனிதராகவே அறியப்படுகிறார். அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இருந்தாலும் தனது குடும்பத்தை பாதுகாப்பதில் மிகவும் உறுதியாகவே இருந்துள்ளார். நடிகர் கார்த்திக் 80 மற்றும் 90ஆம் ஆண்டுகளில் நட்சத்திரமாக திகழ்ந்ததோடு நடிப்பு துறையை தாண்டி அரசியலில் நுழைந்தார். நடிகர் கார்த்திக் அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவராக இருந்து வந்துள்ளார். அதன் பிறகு மனித உரிமை காக்கும் கட்சியை தொடங்கியுள்ளார். நடிகர் கார்த்திக் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உடல்நல போராட்டங்கள் பெரும் சவால்களாக இருந்த போதும் தொடர்ந்து நடித்து தனது ரசிகர்களுக்கு நம்பிக்கை மற்றும் உத்வேகம் அளித்து வருகிறார். நன்றி.